அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உறவுகளே, இன்றைய எமது பாட பகுதியில் இஸ்லாமிய கற்கை நெறியில் தொழுகை சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஓரிரு விஷயங்களை பார்த்து கொள்ளலாம். அதில் தொழுகை என்று வரும்பொழுது கிதாபும் மௌகூத்தா, அதாவது குறிப்பிட்ட நேரம் தொழுகைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் தொழுகை என்பது சரியான நேரத்தில் நேரம் நுழைந்தவுடன் நாங்கள் தொழுகையை நிறைவேற்றுவது. ஆண்களாக இருந்தால் பள்ளிக்கு சென்று, பெண்களாக இருந்தால் வீட்டில் நாங்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். பள்ளிக்கு செல்ல முடியுமான பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் தடை இல்லை. எனவே தொழுகை என்பதனை நாங்கள் விட்டு அடுத்த நேரத்தோடு சேர்த்து கதா செய்து தொழாமல் அந்தந்த நேரத்தில் நாங்கள் தொழுகையை நிறைவேற்றுவது தான் தொழுகைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். அல்லது அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 5 நேரம் அவனை நெருங்கக்கூடிய அடிப்படையில் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு வணக்கம், சிறந்த வணக்கம். எங்களுடைய உடம்புல சிறந்த பகுதி தலை. இந்த தலையை சிரம் தாழ்த்தி அல்லாஹ்விடம் நாங்கள் பணிந்து எங்களுடைய அடிமைத்தனத்தை காட்டக்கூடிய ஒரு செயல் ரூபமான வணக்கம்தான் இந்த தொழுகை. எனவே இந்த தொழுகையை நாங்கள் நேரத்துக்கு தொழுது கொள்ள வேண்டும். எனவே தொழக்கூடிய மனிதனுக்கு முதலாவதாக தொழுகைக்கு முன்னால் தொழுவதற்கு அவர் ஆயத்தமாகுவதாக இருந்தால் 4 நிபந்தனைகள் அவருக்கு இருக்கிறது. ஷுரூத்து ஸலா என்று வரக்கூடிய பகுதியில் 4 நிபந்தனைகள் அவருக்கு கட்டாயம் தேவை தொழுகைக்கு முன்னால். அதில் முதலாவது தஹாரா. ஒன்று தஹாரத்துல் ஜிஸ்ம், தஹாரத்து ஸௌப், அதாவது உடம்பு சுத்தம், ஆடை சுத்தம். உடம்பு பெருந்தொடக்கு, சிறுதொடக்கு இவைகளிலிருந்து, அதாவது நஜீஸ் ஆன விஷயங்களிலிருந்து பெருந்தொடக்கு ஏற்பட்டிருந்தால் அவர் குளித்திருக்க வேண்டும். சிறுதொடக்கு, சிறுநீர் அப்படி போன்று ஏதாவது அல்லது வேறு நஜீஸ்கள் பட்டிருந்தால் அதனை கழுவிக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக எங்களுடைய ஆடை சுத்தம். ஆடையில் நஜீஸான விஷயங்கள் ஏதாவது பட்டிருந்தால் அதனை நாங்கள் சுத்தம் பண்ணியிருக்க வேண்டும். எனவே உடம்பு சுத்தம், ஆடை சுத்தம், இடம் சுத்தம், இந்த சுத்தம் எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது. இது முதலாவது தஹாரா. அடுத்ததாக நாங்கள் உது செய்திருக்க வேண்டும். தொழக்கூடியவர் கட்டாயம் உது தேவை. எனவே இந்த சுத்தம் என்பது ஒரு மனிதனுக்கு முதலாவது நிபந்தனை, தொழக்கூடிய மனிதன். இரண்டாவதாக அல் இல்ம் பிதுஹூரில் வக்த், நேரம் நுழைந்து விட்டதா என்ற அறிவு அவருக்கு இருக்க வேண்டும். பள்ளியில் லுஹருக்கு பாங்கு சொல்கிறாங்கண்டா நேரம் நுழைஞ்சிட்டுன்ற அர்த்தம். அல்லது பாங்கே சொல்லாத ஒரு ஏரியா இருந்தண்டா ரைட், இது லுஹருடைய நேரம் வந்துட்டு, இது அசருடைய நேரம் வந்து விட்டது, இது மகரிபுடைய நேரம் வந்து விட்டது, இது இஷாவுடைய நேரம், இது ஃபஜ்ருடைய நேரம் என்று அவர் அந்த நேரத்தை விளங்கி வைத்திருக்க வேண்டும். சாதாரணமாக அன்னளவாக நேரம் நுழைந்து விட்டது என்ற அறிவு இருந்தால் அவருக்கு தொழுது கொள்ளலாம், தொழுகையை ஆரம்பிக்கலாம். அப்போ இரண்டாவது தொழுகையுடைய நேரம் நுழைவதை அறிந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக சத்ருல் அவுரா, தன்னுடைய மறைவிடங்களை அவர் மறைத்து கொள்ள வேண்டும். ஆண்களாக இருந்தால் தொப்புள் பகுதிக்கு மேலிருந்து முழங்கால் உட்பட, முழங்காலுக்கு கொஞ்சம் கீழே அவர் தொழுபவர் கட்டாயம் மறைத்திருக்க வேண்டும். அடுத்த பகுதியில், அதாவது அவுரத் என்ற பகுதியை சொல்லுகிறேன். பெண்களாக இருந்தால் முகத்தையும் இந்த மணிக்கட்டு முன்கையையும் தவிர அடுத்த முழு உடம்பு, முழு முடிகளையும் உட்பட, கால் பாதம் உட்பட எல்லாவற்றையும் மறைத்திருக்க வேண்டும் தொழக்கூடியவர். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தொழலாம். எனவே ஆண் தொழக்கூடிய நேரத்தில் அந்த தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையில் ஏதாவது ஆடையில் ஓட்டைகளோ கிளிசல்களோ இருந்தால் அதை மறைத்து கொண்டு தான் அவர் தொழ ஆரம்பிக்க வேண்டும். எனவே மூணாவது விஷயம் சத்ருல் அவுரா என்று வரக்கூடிய பகுதியில் நாங்கள் எங்களுடைய அவுரத்தை, மறைவிடங்களை மறைக்க வேண்டிய பகுதி, இந்த 2 பகுதியும் கட்டாயம் மறைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக நான்காவது இஸ்திக்பாலுல் கிப்லா. கிபுலாவை, அதாவது தொழுவதற்கு ஆயத்தமாகக்கூடிய மனிதன் கிபுலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். தொழுவதற்கு ஆயத்தமாகும் பொழுது கிபுலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஊர்களிலையும் அந்த கிபுலா எந்த பகுதி என்பதனை அவர்கள் நிர்ணயித்து வைத்திருப்பார்கள். அந்த பகுதியை நோக்கி நாங்கள், அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லா,
அதுதான் எங்களுக்குரிய கிபிலா. அந்த கிபிலாவை திசையை நோக்கி நாங்கள் தொழ வேண்டும். எனவே தொழக்கூடிய மனிதன் அவருக்கு 4 நிபந்தனைகள். முதலாவது சுத்தமாக இருக்க வேண்டும், ஆடை சுத்தம், உடம்பு சுத்தம். இரண்டாவது நேரம் நுழைந்திருப்பதை அறிந்திருக்க வேண்டும். மூன்றாவது மறைவிடங்களை கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதியில் மறைத்திருக்க வேண்டும். நான்காவது கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். இதன் பின்னால் தான் அவர் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும். இது சுருத்து சலா என்று வரக்கூடிய தொழுகையின் நிபந்தனைகள் எவை என்று கேட்டால் நாங்கள் இந்த பகுதியைத்தான் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து எங்களுடைய பாடங்களை தொடர்ந்து நாங்கள் படித்துக்கொள்வோம். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள், படித்துக் கொள்வார்கள். அல்லாஹு தாலா அனைவருக்கும் தொழுகையை நசீபாக்குவானாக. நன்றி, வஸ்ஸலாம்.